தங்கமயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர். உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு. இன்றே விரைந்திடுங்கள். ஹைதராபாத்ல ஒரு தீ விபத்து. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 17 பேர் அதுல உயிரிழந்திருக்காங்க. 8 பேர் அதுல குழந்தைகள். சாத்தான்குளம் பக்கத்துல ஒரு கார் கிணற்றுக்குள்ள பாஞ்சதுல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்காங்க, ஒரு குழந்தை உட்பட. பஹல்காம்ல பயங்கரவாதிகள் நடத்தின தாக்குதல்ல 26 அப்பாவி டூரிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த செய்திகளை எல்லாம் நம்ம கேட்கும்போது நம்மள அறியாமலேயே நம்மளுக்குள்ள ஒரு துயரம் வந்துடுது, அதிர்ச்சி ஏற்படுது. இவ்வளவு பேர் செத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஆனா தினமும் காசாவில் அப்பாவி பொதுமக்கள் 100 பேர் 150 பேர்னு இஸ்ரேலினுடைய இராணுவத்தால கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இந்த செய்திகளையும் காசாவையும் நான் ஒப்பிட விரும்பல. ஆனா இவ்வளவு பேர் கொத்தா உயிரிழக்கிறதுனுடைய கொடூரம், அதனுடைய துயரம் எவ்வளவு பெருசு அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் இந்த எடுத்துக்காட்டுகளை நான் இங்க சொன்னேன். அதுக்காக இஸ்ரேல்ல ஹமாஸ் நடத்தின தாக்குதலை நான் நியாயப்படுத்தவும் விரும்பல. உயிர்கள் எங்க பலியானாலும் அது துயரம் தான். இப்ப காசா மேல முழு வீச்சுல ஒரு தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க இஸ்ரேல். அதுக்கு ஆபரேஷன் கிடியன்ஸ் சேரியட் அப்படின்னு ஒரு பேரையும் வச்சிருக்காங்க. இந்த தாக்குதல்ல காசா மக்கள் சந்திச்சுட்டு இருக்கிற துயரம் என்ன அப்படிங்கறத பத்தியும், இதன் மூலமாக இஸ்ரேல் சாதிக்க நினைக்கிறது என்ன அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். நம்ம டிகோட் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், கடந்த வாரமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல காசா மேல இஸ்ரேல் முழு வீச்சில் ஒரு தாக்குதல் நடத்த போறதாகவும், அதுக்கு கிடியன்ஸ் சேரியட் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறதாகவும் நம்ம அதுல சொல்லியிருந்தோம். அந்த தாக்குதலை ட்ரம்ப் மிடில் ஈஸ்டுக்கு வரதுனால அப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணாம வச்சிருந்தாங்க. இப்ப ட்ரம்ப் மிடில் ஈஸ்டுக்கு, அதாவது சவுதி, கத்தார், யுஏஇக்கெல்லாம் வந்து அவர் விசிட் பண்ணி கிளம்புனதுக்கு பிறகு அந்த தாக்குதல் தொடங்கியிருக்காங்க இஸ்ரேல். இது முன்பு நடத்திய தாக்குதலை விட மிக கொடூரமாக இருக்கு. இந்த ஆபரேஷன் கிடியன்ஸ் சேரியட் பத்தி கடந்த வாரம் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுக்கு முன்னெல்லாம் நாங்க தாக்குதல் நடத்துவோம், அதுக்கப்புறம் திரும்பி வந்துருவோம். ஆனா இந்த முறை தாக்குதல் நடத்திட்டு திரும்பி வர்றதுக்கான பேச்சே இல்லை அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. அதாவது இனி காசா இஸ்ரேலினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படிங்கறத மறைமுகமா பேசியிருந்தாரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. அதே நேரம் இஸ்ரேலினுடைய நிதி அமைச்சர், அதாவது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தலைமையில ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்குல்ல, அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற தீவிர வலதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவர் தான் நிதி அமைச்சராக இருக்காரு. அவர் சொல்லும்போது அவர் வேணா மறைமுகமா சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா இனிமேல் காசா இஸ்ரேலினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது அப்படிங்கிறத வெளிப்படையாகவே அவர் பேசினாரு. அவங்க பேசிட்டு மட்டும் இல்ல, இந்த முறை செயல்லையும் இறங்கிட்டாங்க. இந்த ஆபரேஷன் கிடியன்ஸ் சேரியட் மூலமாக அவங்க அடைய இருக்கிற இலக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, உள்ள போய் ஹமாஸை அழிக்கிறது, அங்க இருக்கிற பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வர்றது. இப்போதைக்கு 58 பணைய கைதிகள் அங்க இருக்கிறதாக சொல்றாங்க. அதுல குறைந்தது 23 பேராவது உயிரோட இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஆபரேஷன் தொடங்கினதுல இருந்து காசா மேல குண்டு மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலினுடைய ராணுவம். குறிப்பாக தரைவழியாக தாக்குதலை ரொம்ப அதிகரிச்சிருக்காங்க. அங்க இருக்கிற மக்களை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தென் பகுதியை நோக்கி போயிருங்க, எங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இனி வடபகுதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவுகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இப்ப அவங்க தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்னு முடிவெடுத்துட்டா அதுக்கான போதிய நேரம் மக்களுக்கு அங்க கொடுக்கப்படுறது கிடையாது. இப்ப கூட கான் யூனிஸ்ல நாங்க தாக்குதல் நடத்த போறோம் அப்படிங்கிறத ட்வீட் மூலமாக இஸ்ரேலினுடைய ராணுவம் சார்பாக சொல்லப்படுது. அங்க இருக்கிற மக்களுக்கு அந்த தகவல் போய் சேருதா அப்படிங்கிறதே தெரியல. அப்படி அவங்களுக்கு தகவல் கிடைச்சு அவங்க அந்த பகுதியில இருந்து வெளியேறதுக்குள்ள இஸ்ரேலினுடைய தரைவழி தாக்குதல் அப்படிங்கிறது தொடங்கிறது. இதுல பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. பலர் கொத்தாக கொல்லப்படுறாங்க. குழந்தைகள்னு கூட பார்க்க மாட்டாங்க. ராணுவம் அப்படி தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல்ல இந்தோனேஷியா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மருத்துவமனையில தாக்குதல் நடந்திருக்கு. அங்க இருக்கிற பிரிட்டனை சேர்ந்த ஒரு மருத்துவர் அதை வீடியோவாக எடுத்து போட்டிருந்தாரு. அந்த மருத்துவமனைக்குள்ள எவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்ட்டு. அந்த அளவுக்கு அங்க நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் ராணுவத்தினுடைய தாக்குதல்ல 100 பேர் 150 பேர்னு தினமும் கொல்லப்பட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் பசி பட்டினியால பலர் உயிரிழந்துட்டு இருக்காங்க. காரணம், கடந்த 11 வாரங்களாக காசாவுக்குள்ள எந்தவித மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளையும் அனுப்பாம இஸ்ரேல் தடுத்து வச்சிருக்காங்க. மருந்து உணவு இல்லாம அங்க மக்கள் 11 வாரங்களாக தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பலர் பட்னியால இறந்துட்டு இருக்கிறதாகலாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. மருந்துகள் கொடுத்தா சிலரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருந்தவங்க கூட அங்க உயிரிழந்துகிட்டு இருக்காங்க. காரணம், இஸ்ரேல் இந்த உதவிகளை எல்லாம் காசாக்குள்ள அனுப்பாம இருக்கிறதுனால. அவங்க அனுப்பாம இருக்கிறதுக்கு இஸ்ரேல் சொன்ன காரணம் என்னன்னா, அந்த உதவிகளை எல்லாம் ஹமாஸ் திருடி வச்சுக்கிறாங்க, அதை அவங்க விற்பனை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. ஆனா சர்வதேச அளவுல இஸ்ரேலுக்கு கடுமையான அழுத்தம் வந்துச்சு. இஸ்ரேல் அங்க ஒரு இன அழிப்பை பிளான் பண்றாங்க, அதுவும் பசியை பட்டினியை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை
ஐநா சபையை வச்சாங்க. இது ஒரு போர் குற்றம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கப்பட்டுச்சு. இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அமெரிக்காவே இந்த விவகாரத்துல இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. அமெரிக்காவுக்கான மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அந்த தூதர் விட்காஃப் அப்படிங்கிறவர் இஸ்ரேல் கிட்ட நேரடியாக அழுத்தம் கொடுத்தாரு. நீங்க குறைந்தது அந்த உதவிகளையாவது நீங்க காசாவுக்குள்ள அனுப்பணும், அப்படி இல்லாட்டி எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற அழுத்தம் கொடுத்ததுனால இப்போ இஸ்ரேல் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. தங்களுடைய கண்ட்ரோல்ல இந்த மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை எல்லாம் காசாவுக்குள்ள அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த உதவிகளை எல்லாம் ஹமாஸ் எடுத்துக்காம பாத்துக்கிறது தான் எங்களுடைய முதல் வேலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுல 2 வேடிக்கையான விஷயங்கள் இருக்கு, அதை நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும். காசாவில் இருக்கிற மக்கள் பட்னியால சாகக்கூடாது, அது பரிதாபமான விஷயம்னு சொல்றாங்க அமெரிக்கா. ஆனா அந்த பரிதாபத்தை இஸ்ரேல் குண்டு வீசி மக்கள் கொல்லப்படுறாங்கல்ல, அப்ப அமெரிக்கா காட்ட மாட்டாங்க. தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு விஷயம், இஸ்ரேல் இப்போ உணவு மருந்துகளை எல்லாம் காசாவுக்கு கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளை பண்றாங்க. ஆனா அந்த உதவிகளை எல்லாம் கொடுத்துட்டு இவங்களே குண்டு போட்டு அதே மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு வேடிக்கையான விஷயமா இருக்கு பாருங்க. இங்க இன்னொரு கேள்வி வரும், ஹமாஸ் நடத்துற தாக்குதல் மட்டும் நியாயமா, ஹமாஸ் பண்றது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஹமாஸ் பண்ணது தவறுதான். ஆனா அதுக்கு இஸ்ரேலினுடைய ராணுவம் ஹமாஸை தான் குறி வச்சு தாக்குதல் நடத்தணுமே தவிர அங்க இருக்கிற அப்பாவி பொதுமக்களை கிடையாது. நாங்க ஹமாஸை குறி வச்சு தாக்குதல் நடத்தும் போது 10 பேர் இறந்துட்டாங்க, 20 பேர் இறந்துட்டாங்க, அதையே ஏத்துக்க முடியாதுன்னு வைங்க. அப்படி ஒரு செய்தியை சொன்னாவது அதுல ஒரு லாஜிக்கலாக ஒரு ரீசனிங் இருக்கு. ஆனா 53,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதுலயும் பெரும்பாலும் குழந்தைகள் அங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத யாராலையுமே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு. இதை எப்படி இஸ்ரேலால ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதா எனக்கு தெரியல. இந்த ஆபரேஷன் கிடியன்ஸ் சேரியட்டை பத்தி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்ன சொல்றாருன்னா, we will control entire Gaza Strip அப்படிங்கிறாரு. அதாவது காசாவை இனி முழுமையாக இஸ்ரேல் தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவருடைய பரிணாம வளர்ச்சியை பாருங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, காசாவுடைய வடக்கு பகுதியில் தான் ஹமாஸினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு, அங்க இஸ்ரேலினுடைய ராணுவம் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கும், அங்க இருக்கிற மக்களை எல்லாம் தென்பகுதிக்கு நாங்க அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததா கடந்த வாரம் என்ன சொன்னார்னா, முதல்ல தாக்குதல் நடத்தினோம்னா நம்ம திரும்பி வந்துருவோம், ஆனா இந்த தடவை திரும்பி வர்றதுக்கான பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு மறைமுகமா சொன்னாரு. இப்போ வெளிப்படையாகவே சொல்றாரு, காசாவை எங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்க போறோம்ட்டு. காசாவில் ஆபரேஷன் கிடியன்ஸ் சேரியட் மூலமாக தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்காங்க இஸ்ரேலினுடைய ராணுவம். இன்னொரு பக்கம் கத்தார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடக்குது. அதுக்கு எகிப்தும் கத்தாரும் மத்தியஸ்தம் பண்றாங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தையிலும் பெரிய உடன்பாடு ஏற்படலை அப்படின்னு சொல்றாங்க. ஹமாஸ் வைக்கிற டிமாண்ட்ஸ் என்னன்னா, இஸ்ரேல் ஒருபோதும் காசாவை தங்களுடைய கண்ட்ரோல்ல எடுக்கக்கூடாது, நாங்க பணைய கைதிகளை விடுவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், ஆனா நிரந்தரமாக ஒரு தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேல் உடன்படணும் இப்படிங்கிற டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல் தரப்புல அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஹமாஸ் இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க, இஸ்ரேல் தரப்புல பேச வரவங்க எல்லாருமே முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரமற்றவர்களாக இருக்காங்க. அவங்க ஏதாவது முடிவெடுக்கணும்னா அங்க இஸ்ரேல்ல இருக்கிற பிரதமரையோ அமைச்சரவையோ கேட்டதுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அந்த அளவுல இருக்கிற அதிகாரிகளை மட்டும்தான் அனுப்புறாங்க. இதுல இருந்தே தெரியுது இஸ்ரேலுக்கு பேச்சுவார்த்தையில உடன்பாடு இல்லை, இங்க பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லிட்டு அங்க தாக்குதலை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ஹமாஸ் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல்ல பெஞ்சமின் நெத்தன்யாஹூவுக்கும் அவருடைய அரசுக்கும் அங்க இருக்கிற மக்களை சிலர் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. குறிப்பா ஹமாஸ் கையில இருக்கிற அந்த 58 பணைய கைதிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய குடும்பத்தினர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. காரணம், அவங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பிள்ளைகள் வீட்டுக்கு வந்து சேரணும்னா இஸ்ரேல் அரசாங்கம் சுமூகமாக பேசி முடிவெடுத்து இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக அவங்கள மீட்டு கொண்டு வரதுதான் ஒரு நல்ல வழி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படி தாக்குதலை அதிகப்படுத்தினாங்கன்னா அங்க பணைய கைதிகளா இருக்கிற அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதனால இஸ்ரேல் ராணுவம் முன்னேறி போறத அவங்க விரும்பல. உள்நாட்டிலே இஸ்ரேலுடைய பிரதமருக்கு எதிர்ப்பு கிளம்பிக்கிட்டு இருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் என்ன பேசியிருந்தாரு, காசாவை எங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்குவோம், அங்க இருக்கிற மக்களை எல்லாம் வெளியேற்றி எகிப்து ஜோர்டான்ல குடியமர்த்துவோம், காசாவில் பிசினஸ் உருவாக்குவோம், பல வேலை வாய்ப்புகள் வரும், உலகத்தினுடைய மக்கள் எல்லாம் அங்க வந்து குடியமரலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூவும் அதை தான் சொல்றாரு, காசாவை எங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்க போறோம்ட்டு. ஆனா இவங்க 2 பேர் பேசுனதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. ட்ரம்ப் என்ன சொன்னாரு, அங்க இருக்கிற மக்களை எல்லாம் வெளியேற்றிடுவோம், வேற இடத்துல குடியமர்த்துவோம்னு சொன்னாரு. அதுவே தவிர அதையே ஏற்க முடியாதுன்னு சொல்லி சர்வதேச அளவுல பல்வேறு நாடுகள் கண்டிச்சிருந்தாங்க. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காசாவில் இருக்கிற மக்களை வெளியேற்றாம அதே இடத்துல கொன்னு புதைக்கிறதாக தான் இந்த ஆபரேஷன் கிடியன்ஸ் சேரியட் மூலமாக
இஸ்ரேல் ராணுவம் எடுத்துட்டு இருக்கிற நடவடிக்கை இருக்கு. காசாவில் என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். சர்வதேச செய்திகள், தேசிய செய்திகள், அரசியல் நிகழ்வுகள் இதையெல்லாம் வெவ்வேறு கோணங்கள்ல பார்க்காத புதிய பார்வைகள்ல நம்ம டிகோட் நிகழ்ச்சியில கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இன்டெப்தான அனாலிசிஸோட வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி. 1 கிராம் தங்கம் வாங்கினால் 400 ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர். இச்சலுகை ஜூன் 1ஆம் தேதி வரை மட்டுமே.